வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் குரூப் 2க்கான 2017க்கான ஓல்டு கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலையும் 25 மேக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஓல்டு கொஸ்டினை பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஒன் பை ஒன்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 2D கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரை வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அரை வட்டத்தோட பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா பை ஆர் ஸ்கொயர்ட் பை 2. ஓகே, இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். அங்கே கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டருங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 7. அப்போ 7 × 7 ஸ்கொயர் தானே, டிவைட் பை இந்த ஃபார்முலாவுக்குரிய 2. ஓகே, கரெக்டாக நோட் பண்ணு. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். 1 2 2, 11 2 22, 11 × 7, 11 × 7 77. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. x² - 2x by x² + 2x இன்ட்டு 3x + 6 டிவைட் பை x - 2. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பார்ட்டையும் தனியாக நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த பார்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் மட்டும் காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ என்ன வரும், x - 2 அப்படின்னு வரும். ஓகேவா, டிவைடட் பை கீழே இருக்க வேல்யூலாம் எக்ஸ் காமனாக எடுத்துக்கலாம். அப்போது x + 2 அப்படின்னு வரும். ஓகேவா, இன்ட்டு இந்த சைடு இருக்க இந்த வேல்யூவில் 3 மட்டும் காமனாக எடுங்க. அப்போது x + 2 அப்படின்னு வரும். டிவைடட் பை அந்த x - 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எது காமனாக இருக்கோ மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணிடுங்க. x + 2, இதுவும் x + 2 காமனாக இருக்கா. அடுத்து x - 2, இங்கேயும் x - 2 காமனாக இருக்குது. இந்த x வேல்யூ இந்த x வேல்யூ காமனாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 3 மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வயது ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை 2 விதங்களை சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ல இருந்தே யோசிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன, தற்போதைய வயது. ஓகே, ஒன்று பையனுக்கு 18 வயசாக இருந்தால் பொண்ணுக்கு வந்துட்டு, அதாவது தங்கைக்கு 9 வயசாக இருக்கலாம். 14 இருந்தால் 7 இருக்கலாம். 16 இருந்தால் 8 இருக்கலாம். 12 இருந்தால் 6 இருக்கலாம். ஓகேவா, இப்போது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தற்போதைய வயதுக்குன்ட்டு ஒரு வீதம் கொடுத்துருக்காங்களா. என்ன, பையனோட வயது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. அப்போது பையன் தங்கைக்கு 1 மடங்கா இருந்தால் பையனுக்கு 2 மடங்கா இருக்கும். இதுதானே இந்த கொஸ்டினோட கான்செப்ட். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் இந்த கண்டிஷன் வருதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஓரலாக பார்த்துக்கணும். எல்லா ஆப்ஷனுமே 2 மடங்கு வருது. ஏன்னா 9ஓட மடங்கு 2 மடங்கு தான் 18, 7ஓட 2 மடங்கு 14, 8ஓடது 16, 6ஓடது 12. ஓகேவா, ஸோ அப்போ இது நம்மளுக்கு க்ளூ கிடைக்காது. அப்போ அடுத்தது கவனிங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்புனா கொடுத்துருக்க வயதில் 4 குறைச்சிக்கணும். ஓகேவா, அப்போ குறைச்சிட்டிங்கன்னா இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க. 18ல் 4 போனுச்சுன்னா 14, அடுத்தது இங்கே 9ல் 4 போனுச்சுன்னா 5. ஓகே, ஸோ இந்த மாற்றம் நம்ம பண்ணுவோம். பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னா அவனது வயதானது தங்கையின் வயதை போல் 3 மடங்காக இருக்கணும். ஓகேவா, இப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா தங்கைக்கு 1 மடங்காக இருந்தால் அந்த பையனுக்கு வந்துட்டு 3 மடங்காக இருக்கணும். அப்போது இங்கே 4ஆல் மைனஸ் பண்ணுறது வந்துட்டு என்ன வரணும், அந்த 3ஓட இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 5ன்னு இருந்துச்சுன்னா 5ஓட 3 மடங்கு என்ன, 3 15 இங்கே இருந்தால் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் 14 வருதுல. ஸோ இதை இப்படியே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ அதே போல் ஆப்ஷன் பியை கவனிங்க. 4 குறைச்சிக்கணுமா, அப்போ 10, இங்கே 7ல் 4 போனுச்சுன்னா 3, இதுவும் வந்து 3 மடங்கு வரல, 1 எக்ஸ்ட்ரா வருது. அடுத்தது இங்கே 12ன்னு வரும். 16ல் 4 போனுச்சு அப்படின்னா 12, 8ல் 4 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4. அப்போது 4 × 3 12ன்னு வருதா. அப்போது இதுதான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம சூஸ் பண்ணிடலாம். எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஆப்ஷன் மெத்தடில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டும் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். x⁻3/2 = 9 = 16 √x. இதில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, ரேஷியோ கான்செப்ட் தான். ஓகே, இப்போ இங்கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். x⁻3/2
9 ஈக்குவல் டு 16 ரூட் எக்ஸ். இப்போ ரூட்டோட வேல்யூ பவரில் 1/2 போடலாமா? அதே போல் பவரில் 1/2 நான் போட்டுக்கிறேன். ஓகே, ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. இந்த வேல்யூ இது இதோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும்? இந்த இடையில இருக்க ரெண்டு வேல்யூட 9 இன்ட்டு 16ஓட மதிப்பு இருக்கணும். இதுதான் ரூல். ஓகேவா? இப்போ இங்கே கொடுத்துருக்க நீங்கள் கவனிங்க, பேஸ் சமமாக இருக்கா? பேஸ் சமமாக இருந்தது அப்படின்னா பவர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு இந்த ரூல் இருக்குது. அதாவது எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதலாம். ஓகே, அந்த பவரில் இருக்க வேலையை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே 3/2 ப்ளஸ் 1/2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 9 இன்ட்டு 16. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணாதீங்க, இது தேவையே இல்லாத ஒர்க்கு. ஓகே, 9ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணுறது தேவையில்லாத ஒர்க்கு, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே கவனிங்க, பவர் வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? பேஸ் சமமாக இருக்கா? 2 பேஸ் சமமாக இருக்குது. அப்போது சமமாக இருந்தால் 2 அப்படியே போட்டுற வேண்டியதான். மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 3 + 1 4. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ தான் 9 இன்ட்டு 16. இதுல இருந்தே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது 3 இன்ட்டு 4 12 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நம்ம பவரில் இருக்குது, பின்ன வேல்யூவாக இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3D கொஸ்டின். உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பை இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் இந்த அரைக்கோளத்தோட உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலாஸ். அது முக்கியமாக 2D 3D இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது அல்ஜிப்ரா ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு இந்த ஏபிஜிபி ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 4 பார்ட்டில் உள்ள ஃபார்முலாஸ் தான் மேக்ஸில் வரக்கூடிய 80% ஃபார்முலா. அதாவது நிறையா ஃபார்முலா வர்றது இதிலே கவர் ஆயிரும். மீதி டாபிக்லாம் அங்கங்கே ஒரு சில ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ அப்போது நல்லா இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதில் ஏதாவது 2 கிழமை, அதாவது ஒரு லீப் வருடம் வந்து ஏதாவது 2 கிழமைகள் வருது அப்படின்னாவே இதுக்கு எப்பயுமே ஆன்சர் 3/7. இதுதான் அதற்கான ஆன்சர். ஒருவேளை சாதாரண வருடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற அப்படி சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2/7 அல்லது 3/7 இதுதான் மாற்றி மாற்றி வரும். ஸோ இந்த 2 நம்பர் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சா போதும். இதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு லீப் வருடத்தில் எத்தனை மீதி நாட்கள் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மொத்தம் ஒரு லீப் வருடத்தில் 366 நாட்கள். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 52 நாட்கள் பேலன்ஸ். ஓகே, இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 7 35 பேலன்ஸ் 1 16னா 2 டைம்ஸ். அப்போது மீதி 2 நாட்கள் வருது. அப்போ லீப் வருடத்தில் மீதி 2 நாட்கள் வரும். ஓகேவா? அப்போது 53 வெள்ளிக்கிழமைகள் மட்டும், ஒரு சாதாரண வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படின்னு கேட்குறாலும் நம்ம இந்த 2/7ன்னு நம்ம போட்டுடலாம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கிழமைன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வியாழன் வெள்ளி இப்படின்னு கூட அந்த 2 நாள் இருக்கலாம், அல்லது வெள்ளி சனி இப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தானே, இப்படின்னு கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போது அதுக்கு அடுத்து அவங்க இன்னொரு கிழமை கேட்டிருக்காங்களா, சனிக்கிழமை அப்படிங்கிற பார்க்கும்போது வெள்ளி சனி இருக்கலாம், அல்லது சனி ஞாயிறு அப்படிங்கிறது கூட இருக்கலாம். இதுதான் அந்த 2 நாட்கள். ஓகேவா? ஏன்னா இப்போ மறுபடியும் இந்த சனிக்கிழமைக்கு வெள்ளி சனி அப்படிங்கிறத தனியாக இன்னொரு டைம் போட தேவையில்ல. அதனால ஆல்ரெடி நம்ம இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய கான்செப்ட்லேயே நம்ம போட்டோம்ல, அதனால இது ஒரு பாசிபிலிட்டி, இது 2வது பாசிபிலிட்டி, இது 3வது பாசிபிலிட்டி. அப்போது 3/7 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கான்செப்டில் 2 கிழமைகள், ஒரு லீப் வருது 2 கிழமைகள் வருது அப்படின்னா அது எந்த கிழமையாக இருந்தாலும்
3/7 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளானதா, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 8 இதோட காரணிகள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற 2 டேர்முக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் சேர்ந்ததை நீங்கள் ஏன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போது இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் ஏன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு இந்த டேர்முக்கு பதிலாகவும் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். நீங்கள் ஏக்கு பதிலாக உங்களுக்கு என்ன லெட்டர் பிடிக்குதோ அந்த லெட்டர் கூட வச்சுக்கோங்க. ப்ளஸ் 8. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 8 இந்த கான்செப்ட் மாதிரியே வந்திருக்கா? இப்போது ஏதாவது 2 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 9 கிடைக்கணும். இதுதானே காரணிக்குரிய ரூல். அப்போது 4/8 இதை தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கும், ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு போகிறப்பெல்லாம் நாங்கள் ஏங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஏ ப்ளஸ் 1 அடுத்தது ஏ ப்ளஸ் 8 இதுதான் அதோட காரணிகள். இப்போ நம்ம ஏ அப்படிங்கிறதுக்கு என்னென்னு வச்சோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தானே வச்சோம். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 இது ஒரு காரணி. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 8 இது 2வது காரணி. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் நம்பரை வச்சே கூட கெஸ் பண்ணிடலாம். 1 8 எங்கே வருது? ஆப்ஷன் பியில் மட்டும்தான் 1 8ன்னு வருது. சரி, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது 2 தனித்தனி ஃபார்முலாவை இங்கே நீங்கள் ஆட் பண்ணுறணும். ஓகே, இங்கே யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, முதல் எண் ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல். முதல் எண் ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் என்ன? என் ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா தான். அடுத்து முதல் இயல் எண்களின் கூடுதல் அது என்ன? n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2. n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2. இதோட வித்தியாசம் என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ மைனஸ் நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ரெண்டுலையுமே என்ன பண்ணுறீங்கன்னா n காமன் ஆடுங்க. n காமன் எடுத்தால் இங்கே என்ன வரும்? n மைனஸ் இந்த டேர்ம், அதாவது இந்த n வெளியில் காமனாக வெளியில் வந்துடும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? n + 1 மட்டும் தானே இருக்கும், டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போது இந்த மைனஸ் வேல்யூவை உள்ள இந்த மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் வேல்யூவை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ n இன்ட்டு n மைனஸ் n, அதாவது இங்கே ப்ளஸ் n வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் n மாறிடும். -1ன்னு வருமா? ஏன்னா அந்த இடத்துல +1 இருக்குது, அப்போ -1ன்னு வரும், டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இந்த 2 இந்த சைடு மல்டிபிளாக மாறும். அப்போது n இன்ட்டு 2n மைனஸ் n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ 2 எண்ணில் ஒரு எண் போனுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு எண்ணு தான் இருக்கும். அப்போ n இன்ட்டு வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க n, அடுத்து 2 எண்ணில் ஒரு எண் போனுச்சு, அப்போ n மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ 2 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க அந்த மைனஸை உள்ள மல்டிபிளாக மாறும். அப்போ மல்டிபிளாக மாறும்போது இங்கே என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 25%, அதாவது 8ல் 25%, 6ல் 40%, 9ல் 30%, 15ல் 20%. இதில் ஏறு வரிசையில் எழுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு செட்டு தான், அதாவது இந்த ஒரு பாட்டை தான் ஆர்டர் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த 4 நம்பருக்குரிய டெசிமலில் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது 8ல் 25% என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் 25%. அப்போ 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 60ல் 40%, 6ல் 40%ங்கிற போது 0.6 அப்படிங்கிறது தான் 10% இன்ட்டு 4, இதுதான் வந்துட்டு 40%. ஓகேவா? அப்போ 0.6 இன்ட்டு 4 என்ன வரும்? 2.4. 6 நாங்கள் 24 தானே, அப்போ ஒரே ஒரு டெசிமல் புள்ளி வைக்கணும். நான் மேலே நோட் பண்ணுறேன். இதுக்கு வேல்யூ 2,
இந்த பர்சன்டேஜுக்குரிய வேல்யூ 2.4. அடுத்து 9 30%, 0.9ங்கிற 10% இன்ட்டு 3 தான் 30%. அப்போது 9 3 27 2.7ன்னு வரும். அடுத்து 15 20%, 1.5ங்கிறது 10%. அதை இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20%. அப்போ 3 அப்படிங்கிற கிடைக்கும். இப்போ மேலே கிடச்சிருக்க நம்பரை பாருங்கள், இதுவே ஏறு வரிசையில் தான் இருக்குது. 2 சின்ன நம்பர், அதுக்கடுத்து பெரிய நம்பர் 2.4, அதுக்கடுத்து பெரிய நம்பர் 2.7, அதுக்கடுத்து பெரிய நம்பர் 3. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஏறு வரிசையிலே இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்பாட்டில் ஃபாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8 × 25/100 அடிச்சு கொடுத்தோம்னா 4 2ன்னு கிடைக்கும். அதே போல் 6 × 40/100 இதையும் நம்ம அடிச்சு கொடுப்போம். 24/10ன்னு இருக்கும். ஒன்றே ஒரு டிஜிட் நம்ம தள்ளி புள்ளி வைப்போம். இப்படி நீங்கள் 1 by 1 நீங்கள் கண்டுபிடிக்கிறதாலும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா ஏறு வரிசையில் எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றில் பரப்பளவில் எது பெரியது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணத்தோட பரப்பளவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி அடிப்பக்கம் உயரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ½ BH. ஓகேவா? அப்போ 1/2 × B வேல்யூ 10, இங்கே 8. அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5 வரும். 5 8 40. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கான பரப்பளவு 40. இப்போ செகண்டு நம்ம பார்க்கணும், பக்கங்கள் 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பக்கங்கள் கொடுத்து அதோட முக்கோணத்தோட பரப்பளவு அப்படின்னா என்ன ஃபார்முலா, √S × S - A S - B S - C. இந்த வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், எஸ் வேல்யூ அப்படிங்கிறது A + B + C / 2. அப்போ 3 வேலையும் ஆட் பண்ணுங்க. 12 12 + 5 17, 17 + 13 30, 30/2 அப்படின்னா 15. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 15. இப்போ இங்கே ரூட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரூட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் வேல்யூ 15. அடுத்து இந்த 15ல் மொதல் வேல்யூ என்ன, இதுதான் ஏ. அப்போது 15ல் 12 போனுச்சுன்னா 3. அடுத்து 15ல் 5 போனுச்சு அப்படின்னா 10. அடுத்து 15ல் 13 போனுச்சுன்னா 2. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை நீங்கள் இப்போ 15 3 × 5ன்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அடுத்து இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். 10 2 × 5ன்னு பிரிச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2. ஓகேவா? இப்போ இதில் ரூட்டுக்குள்ளே 2 டைம் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் ஒரே ஒரு டைம் எழுதிக்கலாமா? 3 இங்கே 2 டைம் இருக்குது, அப்போ வெளியில் ஒரே ஒரு டைம். 5 இங்கே 2 டைம் இருக்குது, அப்போ வெளியில் ஒரே ஒரு டைம். அடுத்தது 2 டைம் இருக்குது, ஒரு டைம் மட்டும். 2 10, 10 × 3 30 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பிக்கான பரப்பளவு 30. ஓகேவா? 30 cm². ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஆப்ஷன் சி கவனிக்கிறோம். இது பெரியதானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பார்த்தோம்னா சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, √3/4a². இதுதான் அதுக்கான பரப்பளவு. அப்போ இங்கே கண்டுபிடிங்க, √3. ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் போதும், அதே இங்கே கொடுத்துட்டாங்க 10ன்ட்டு. அப்போ 10² 100, 100/4. அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 25ன்னு வரும். இப்போ √3யோட வேல்யூ அப்ளை பண்ணணும். √3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.732 × 25. இப்போது நீங்கள் ரொம்ப பெரிய வேல்யூலாம் நீங்கள் எடுக்க வேணாம், 1.7 மட்டும் எடுங்க. அப்போ 25, 1.7ல் நான் 17 எடுத்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு டிஜிட் நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ 17, இதை 17 மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 35, 1 2. அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணலாம். அது நீங்கள் நார்மல் மல்டிபிள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 14 + 5 19. ஓகேவா? இப்போது 5 இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 4ன்னு வரும். அப்போ 42.5ன்னு இருக்கும். ஆப்ஷன் சி 42.5. ஸோ லாஸ்ட்டாக இங்கே 42.5 நான் நோட் பண்ணிடுறேன். இது ஆப்ஷன் சிக்குரியது. இப்போ ஆப்ஷன் டி மட்டும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம 4 செக் பண்ணால் மட்டும்தான் இது பெருசுங்கிறது தெரியும். செங்கோண முக்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் உள்ள முக்கோணம். அப்போ இதுவும் செங்கோண முக்கோணம் அப்படின்னாவே பரப்பளவு ½ BH தான்.
இதில் எது வேணாலும் நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க, ஹச்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இப்போ அடிச்சு கொடுக்குறோம். 2ன்னு வரும், 6. ஓகேவா? அப்போ லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு பரப்பளவு 6 தான். அப்போ இந்த 4 பாக்ஸில் எது பெரிய வேல்யூ? இந்த 42.5 தான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். கண்டிப்பாக நாளையும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு பார்ட்டை நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முக்கோணம் சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரே ஒரு பார்ட் முக்கோணத்தில் அந்த புள்ளிகள் முனைகள்லாம் இருக்கும். அது நான் பார்ட் வீடியோஸில் நிறையா கொடுத்துருக்கேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்குரிய வீடியோஸ்லாம் நான் நிறையா கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற எண் தவறுதலாக 43 என்று படிக்கப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? எனவே அத்தொகுதியின் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சராசரி கான்செப்டில் ஒரு மிஸ்டேக் நடக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 75 எண்கள் இருக்குது, அதோட சராசரி 27 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன 53ங்கிறது பதிலாக 43 போட்டாங்க. அப்போது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களா கம்மியாக போட்டிருக்காங்கன்னு தெரியணும். இப்போ இங்கே 53ங்கிறதா ஒரிஜினல் நம்பர், அதுக்கு பதிலாக அவங்க 43 போட்டிருக்காங்கன்னா 10 குறைஞ்சி போச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணணும். அப்போ சராசரி ஏற்கனவே இருக்க அளவுல இருந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சாரி, புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வராதும் டி வராதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த 10க்குரிய சராசரி மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10க்குரிய சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10ங்கிற நம்பர் மொத்தம் எத்தனை எண்கள்? 75 எண்கள். அப்போ 75. இதை நீங்கள் சராசரி கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒரு 0 சேர்க்கணுமா? கண்டிப்பாக. ஏன்னா 10ல் 75 அடங்காது. 0 சேர்க்கும்போது இங்கே 0 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 100ல் எத்தனை 75 இருக்குது? ஒரே ஒரு 75 தான் இருக்குது. பேலன்ஸ் என்ன வரும்? 25 வரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போது 250ல் எத்தனை 75 இருக்குது? 3 75 இருக்கும். 225 150 2, இன்னொரு ஒரு 75 225. அப்போ 0.13 இந்த மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு 2 டிஜிட் மட்டும் தான் தேவை. அப்போது 0.13 மட்டும் இதை ஆட் பண்ணால் போதும். அப்போ 27ஓட இந்த 0.13 ஆட் பண்ணால் 27.13ங்கிறத அதற்கான சராசரி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் 3 மடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2018 இந்த கொஸ்டின் இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது 2017. அப்போ இதுக்கு அடுத்து வர்றதா 2018. அப்போ ஓல்டு கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம ஓல்டு கொஸ்டின் பார்க்குறது மேக்ஸில் ரொம்பவே தெளிவாயிடலாம். அதே நம்பர் மாறாமல் கொஸ்டின் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுதான் அதுக்குரிய ப்ரூஃப். ஓகேவா? நம்பர் மாறாமல் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது என்ன பண்ணுவோம்? இந்த இதுக்கு என்ன பண்ணியிருந்தோம்? 3 மடங்கில் 3ல் 1 குறைச்சிட்டு 2 நம்ம போட்டுட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தோம். அப்போ 2 × 100 என்ன? 200 டிவைடட் பை இந்த பர்சன்டேஜ் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 200 டிவைட் பை 8 அப்படின்னா நம்மளுக்கு 25 ஆண்டுகள்ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்பவே முக்கியமானது தான். நீங்கள் ஓல்டு கொஸ்டினை கண்டிப்பாக பார்க்கணுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஒரு தியரி பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஒரு உருளையின் அடிப்பாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாய்வு உருளை அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த உருளையோட அடிப்பாகம் வட்ட வடிவில் இல்லை, அப்போ அது வந்துட்டு ஒரு சாய்வு உருளையாக அழைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் தான் கொஸ்டின் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நல்லா கவனமாக பார்க்கணும். 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் கரெக்டான வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து
1 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 100 × 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ 100 × 100னா என்ன, 1 பக்கத்தில் 4 0 போட்டுருணும். இதுதான் 1 மீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 10 மீட்டர் ஸ்கொயர், அதான் நான் கேட்குறாங்க 10 மீட்டர் ஸ்கொயர்னா ஒரே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வருதா, அப்போ இங்கே இந்த 10,000த்துலேயும் ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் 10 மீட்டர் ஸ்கொயருங்கிறது என்ன வரும், 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், கிளியராக கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. இதுலேயும் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். நிகழ்வெண் பலகோணம் வரைய ஒரு வழிகாட்டியாக இருப்பது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிகழ்வெண் செவ்வகம் அப்படிங்கிறதான். இப்போ நிகழ்வெண் பலகோணம், இப்போ நம்ம என்னென்னா ஒரு சில கிராஃப்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ஒரு கிராஃபுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நிகழ்வெண் செவ்வகம் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். 100 ஆண்கள் ஒரு வேலையை 7 நாட்கள் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்கள் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார்? பிஎஸ்டி கான்செப்ட் தான். 100 ஆண்கள் 7 நாட்களில் வேலையை முடித்தா 35 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைப்படும்? ஓகே, எத்தனை நபர்கள்? 7 7 5 35, 1 5 5, 25 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ இந்த 20. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கான்செப்ட். இதுவும் ரொம்ப சிம்பிளானதா. 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம்? இப்போ 36 வினாடி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மணியில் எத்தனை சதவீதம் கேட்குறாங்களே, இப்போ ஒரு மணியில், இப்போ இது வினாடியில் இருக்குது, அப்போ ஒரு மணியை வினாடியாக மாற்றணும். ஒரு மணியில் 60 நிமிடம் இருக்குது, ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட் இருக்குது. அவ்வளோதான். இதைத்தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போது பர்சன்டேஜ் கேட்டனால × 100 நோட் பண்ணணும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 36, மறுபடியும் 1 6 6 36. அப்போது 1% தான் எல்லாமே அடி ஆயிடுச்சுல. அப்போ 1ங்கிறதா இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாவே மோஸ்ட்லி 1 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். இருந்தாலும் இதை கரெக்டாக சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போது எக்ஸ் பவரில் ஆல்ரெடி எம்னு இருக்குது, மறுபடியும் என்ன வருது, பவரில் m + n இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 இன்ட்டில் நோட் பண்ணி 2 பவரை இன்ட்டில் நோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நோட் பண்ணிடுறோம். டிவைடட் பை அதே போல் தான் எக்ஸ் பவர் n × m + n. அப்போ m + nங்கிறது இந்த வேல்யூக்கும் காமன், இந்த வேல்யூக்கும் காமன். ஓகே, அதனால ரெண்டையும் தனித்தான் நோட் பண்ணுறேன். பாயிண்ட் வச்சா இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து எக்ஸ் பவர் இதே கான்செப்டில் n × n + l டிவைடட் பை எக்ஸ் பவர் l × n + l. ஓகே, அடுத்தது இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன, எக்ஸ் பவர் l × l + m டிவைடட் பை எக்ஸ் பவர் m × l + m. இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, m வேல்யூலாம் உள்ளே மல்டிபிள் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்கெட் வெளியில் இருக்கா, உள்ளே மல்டிபிள் பண்ணும். அப்போ என்ன வரும், m² அப்படிங்கிற வருமா, எக்ஸ் பவர் m² இன்ட்டு. ஓகே, ப்ளஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டுன்னு தனியாகவே நம்ம பிரிச்சுக்கலாம். எக்ஸ் பவர் m × n. ஓகே, இந்த m வேல்யூவை இங்கேயும் மல்டிபிள் பண்ணுறேன், இங்கேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இதே கான்செப்ட் தான் அடுத்ததும். எக்ஸ் பவர் nmன்னு இருக்கா, அதை நீங்கள் mnன்னு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, nm வச்சாலும் nm வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் எக்ஸ் பவர் n². இதே போல் தான் மற்றதையும் பிரிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் n² இன்ட்டு எக்ஸ் பவர் nl டிவைடட் பை எக்ஸ் பவர் lnன்னு இருக்கும் இன்ட்டு எக்ஸ் பவர் l² இன்ட்டு எக்ஸ் பவர் l² இன்ட்டு எக்ஸ் பவர் lm டிவைடட் பை எக்ஸ் பவர் ml இன்ட்டு எக்ஸ் பவர் m². இன்னும் நம்ம கேன்சல் பண்ணி விளையாட வேண்டியதான். ஓகேவா, கேன்சல் பண்ணுவோமா, எக்ஸ் பவர் mn இங்கே எக்ஸ் பவர் mn கேன்சல் ஆகுதா,
அடுத்து எக்ஸ் பவர் என்எல், இங்கே எக்ஸ் பவர் எல்என், இதுவும் கேன்சல் ஆயிரும். அதே போல் இந்த ரெண்டு பார்ட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர்டுன்னு இருக்கா, இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அதே போல் எக்ஸ் பவர் என் ஸ்கொயர், இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இந்த ஸ்கொயரும் இந்த எக்ஸ் பவர் எல் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிருச்சா? அப்போ ஆன்சர் 1, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் விரிவாக எழுதுனீங்கன்னா இந்த கேன்சல் வரும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு ஒன்று அப்படி நோட் பண்ணலாம். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு ஃபைனல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏபிசிடிக்கு பதிலாக சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிளை தான் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ டேரெக்டாக பாருங்கள், 1/5 சிங்கிற வேல்யூக்கு பதிலாக மல்டிபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் 2, பிங்கிற வேல்யூக்கு பதிலாக டிவைட் யூஸ் பண்ணுவோம் 1/5, ஏங்கிற வேல்யூக்கு பதிலாக ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் 1/5 வருது, டிங்கிற வேல்யூக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணுவோம் 1/10. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குமா? அப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1/5 × 2, டிவிஷனுக்கு பதிலாக நான் மல்டிபிள் போட்டு டிவிஷனுக்கு அடுத்து வர பின்ன வேல்யூவை நான் தலையெல்லாம் நோட் பண்ணுறேன். அப்போது 1/5ன்னு இருக்கிறது போல் 5/1ன்னு வரும். டிவைடில் 1 போடணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10. இப்போது மல்டிபிள் கான்செப்ட் அடுத்து வந்துடலாமா? 4×5, இந்த மல்டிபிளில் இருக்க 5ம் டிவைடில் இருக்க 5 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 2ங்கிற வேல்யூ மட்டும் தானே இருக்குது. அப்போ 2 + 1/5 மைனஸ் 1/10. இப்போ இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்தாகணும். எல்சிஎம் வந்து என்ன வரும்? 10ங்கிறதா வரும். ஓகே, 20ல் 10ங்கிறதா வரும். அப்போ 10 இருந்துச்சுன்னா இந்த 10 இங்கே 2ஓட மல்டிபிள் பண்ணணும். 20 ப்ளஸ் இங்கே 5 × 2 தான் 10. அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 மைனஸ் இந்த 10 அப்படிங்கிறது 1ஆல் தான், அப்போ மேலே 1ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், மேலே 21ன்னு வருமா? ஏன்னா 2ல் 1 போயிடும், பேலன்ஸ் 1 தான். அப்போ 20 + 1 21, 21/10. 21/10 அப்படின்னா ஆன்சர் என்ன? 2.1. ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 2.1, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் இந்த போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு இருக்குது x³ - 1ன்னு இருக்கா? அப்போ அது x³ மைனஸ், அதாவது a³ - b³ அந்த ஃபார்முலா கான்செப்ட்டு. ஓகே, அதை நீங்கள் விரிவாக எழுதுனீங்க அப்படின்னா x - 1, அதுக்கு அடுத்தது எல்லாமே ப்ளஸ் வரும். x² + x + 1ன்னு வரும். ஓகே, அது என்ன அப்படின்னா a² + ab + b² அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். டிவைடில் அதுக்கு டிவைடில் என்ன இருக்குது? x + 3 தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த டிவைட்னு இருக்கா? இந்த டிவைடை மல்டிபிள் மாற்றிட்டு அடுத்து இருக்க வேல்யூவை நீங்கள் தலையில் நோட் பண்ணுங்கள். தலையில் நோட் பண்ணோம்னா 3x + 9 அப்படிங்கிறது தானே மேலே வரும். அதில் நீங்கள் 3 காமனாக எடுத்துருங்க. 3 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா x + 3 அப்படிங்கிறது வரும். ஓகே, டிவைடட் பை அந்த டைம் அப்படியே நோட் பண்ணுங்கள், x² + x + 1 அப்படிங்கிறது. இப்போ எது கேன்சல் ஆகும்? இந்த x² + x + 1ம் இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அதே போல் x + 3யும் x + 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது, இந்த x - 1ங்கிறது இருக்குது. அப்போ 3 × x - 1, இது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கான்செப்டில் சால்வ் பண்ணலாம். x, x⁴/2, x², x⁴5/2 and so on என்ற தொடரின் 85வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பவர் வேல்யூ மட்டும் நோட் பண்ணுங்களேன். 1, 3/2, அடுத்து 2, அடுத்து 5/2, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 1ஓட எதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3/2 கிடைக்கும். அடுத்து 3/2ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது ப்ளஸ் 1/2 தான். ஒவ்வொருலையும் ஆஃபாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வேல்யூ கிடைக்குது. அப்போது இது ஒரு
கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரி எந்த தொடர் வரிசையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் அதான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதில் 85வது உறுப்பு அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன, மொதல் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஏவோட வேல்யூ 1ன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்து டியோட வேல்யூ எல்லாத்துக்கும் காமன் என்ன வருது, 1/2 வருது. அடுத்து என் வேல்யூ உங்கள் கொடுத்த அந்த 85. இந்த கண்டிஷன்லாம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போ டி 85 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ 85. அப்போ 85 மைனஸ் 1 84 இன்ட்டு டியோட வேல்யூ 1/2. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே என்ன வரும், 42ன்னு வருமா? அப்போ அது 42 + 1 43. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிடலாம், பவர்லேயே அந்த 43 நம்ம நோட் பண்ணிடலாம். எக்ஸ் பவர் 43. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாகவே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 3D கான்செப்டில் ஃபார்முலா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாய்வுயரம் முறையே ஆர் மற்றும் எல் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூம்போட கன அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் வேல்யூங்கிறது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ உங்கள் இந்த மாடலில் கொடுக்கல, ஹச்சுக்கு பதிலாக கொடுத்துருக்கதே என்ன, ஆரம் ஆர் வேல்யூம் சாய்வுயரம் எல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹச்சுங்கிற டேர்முக்கு பதிலாக இந்த 2 டேர்ம் இன்வால்வ் ஆகிற மாதிரி பார்க்கணும். அப்போ சாய்வுயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இதில் இருந்து நம்மளுக்கு எல் ஸ்கொயர், அதாவது ஹச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். எல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹச் ஸ்கொயர் தான் தேவை. அப்போ என்ன வரும், எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். இதுலேருந்து ஹச்சோட வேல்யூ என்ன வரும், இந்த பார்ட்டு அப்படியே ரூட்டில் வரும். எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், இதுதான் ஹச்சோட வேல்யூ. இந்த ஹச்சோட வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாவே போதும். அப்போது 1/3 பை ஆர் ஸ்கொயர், ஹச்சுங்கிற பதிலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா கரெக்டாக இங்கே அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்து தான் 100 95 90 85 அன்சோவான் என்ற தொடரின் 21வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், மொதல் உறுப்பு 100, ரெண்டாவது 95ங்கிற போது இங்கே என்ன ஆகுது, -5. ஓகேவா? ஒவ்வொரு இதுலையுமே அப்படியே -5 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இதில் இருந்து ஏவோட வேல்யூ மொதல் உறுப்பு 100ன்னு தெரிஞ்சுக்கிறோம். டியோட வேல்யூ -5 சிம்பிள் கரெக்டாக பண்ணோம். என்னோட வேல்யூ அவங்க கேட்டிருக்க அந்த 21வது உறுப்பு, அப்போ 21. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலாவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டைம் நல்லா மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, இப்போ டி 21 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 100 ப்ளஸ் என் மைனஸ் 1. 21 மைனஸ் 1 என்ன வரும், 20 தான் வரும். ஓகேவா? டியோட வேல்யூ -5. அப்போ ஆல்ரெடி இங்கே 100 இருக்குது. இங்கே என்ன ஆகும், 20 × 5 100 தான், ஆனால் சிம்பிள் என்ன ஆகும், மைனஸ்ன்னு மாறிடும். அப்போ 21வது உறுப்பு என்ன, 100 - 100 0. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் வந்து தான். இப்போ இங்கே கொடுத்துருக்க 2x⁴ இருக்குல்ல, 2 காமனாக எடுங்க. 2 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா x⁴ மைனஸ் இங்கே என்ன வரும், 81ன்னு வருமா? ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 81ன்னு வரும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, x² + 9 இருக்கா? அப்போ x² + 9 அப்படியே நோட் பண்ணிடுங்க. இந்த வேல்யூவில் 2 காமனாக எடுங்க. அப்போ என்ன வரும், x - 3 அப்படின்னு வரும். இப்போ மேலே கொடுத்துருக்க டேர்மில் 2, இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ மறுபடியும் நம்ம 2 போடணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு x⁴ x² நான் மாற்றிக்கிறேன். -81ங்கிறத 9² நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? அப்போ a² - b² அந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சா? டிவைடில் என்ன இருக்குது, x² ப்ளஸ் 9, அடுத்து x - 3ன்னு இருக்குது. இப்போ மேலே இருக்க டேர்ம் நான் எப்படி நான் நோட் பண்ணுறேன், a²ங்கிறது a² - b² அப்படின்னா a + b × a - b. அப்போ x² + 9, அடுத்தது x² - 9. ஓகேவா? டிவைடட் பை
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இதில் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9ம் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்க பார்ட்டு இதுவுமே ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதலாம். அப்போ என்ன வரும், இதை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் எது கேன்சல் ஆகும், எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக இருக்கிறது என்ன, எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கரெக்டாக சிம்பிளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ட்டில் கொஸ்டின் இருக்குது. இப்போது எக்ஸ் கமா ஒய் இவற்றின் மீபோமா இசட், அதாவது மீபோனா என்ன, எல்சிஎம் வேல்யூ இசட்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ காமன் ஃபார்முலா என்ன இருக்குது, ரெண்டு எண்களின் பெருக்குத்தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதான் நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸ் ஒய்ங்கிறத அந்த நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு எல்சிஎம் வேல்யூ அவங்க இசட்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த இசட் வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது டிவைடில் மாறும். அப்போ ரிமைனிங் இருக்கிறதா ஹெச்சிஎஃப். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய் பை இசட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதோட மேக்ஸு பார்ட் முடிஞ்சது. மொத்தம் நம்ம இந்த 2027 கேட்டிருக்க எல்லா மேக்ஸ் கொஸ்டினும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக பொறுமையாக நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும், ஆன் த ஸ்பாட்டில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நல்ல ப்ராக்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட டவுட் நீங்கள் தாராளமாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் டவுட் செஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நான் நிறையா வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.